இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக அற்புதமான ஒரு சட்டத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உலகம் முழுவதுமே சட்டங்களை இயற்றும் பொழுது ஒரு மனிதரினுடைய சொத்துக்களை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்பதற்காக பல நூறு வால்யூம் கணக்கான புத்தகங்களை எழுதி வைத்திருப்பார். பாக பிரிவினை என்பதாக அமெரிக்காவில் மட்டும் பாக பிரிவினைக்காக வேண்டி 8 வால்யூம்களை எழுதினார்கள். ஒவ்வொரு வால்யூமும் நம் அளவுக்கு இருக்கும். அவ்வளவு பெரிய 8 வால்யூமை எழுதிவிட்டு அவர்கள் இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னார்கள். மிகப்பெரிய உலகளாவிய அளவிலேயே மிகப்பெரிய இது ஒரு தனி கல்வி, இல்முல் ஃபராயித் என்று சொல்வார்கள். சொத்துக்களை பங்கு வைப்பது. ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரினுடைய சொத்துக்களை எப்படி பங்கு வைப்பது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான சட்டங்களை எழுதி பல நூறு முறை அதிலே மாற்றங்களையும் செய்திருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் 3 வசனத்தில் கவனத்தோடி பாருங்கள். சூரா நிசா என்ற அத்தியாயத்தில் 11வது வசனம் 12வது வசனம் இந்த சூரா நிசாவினுடைய கடைசி வசனம். ஒரு பக்கம் கூட இந்த வசனங்கள் 3 வசனங்களை நாம் அடுக்கினால் ஒரு பக்கம் கூட தேராது. ஆனால் இந்த 3 வசனத்தில் உலகத்தினுடைய அத்தனை பாகப்பிரிவினுடைய சட்டத்தையும் இஸ்லாம் பேசுகிறோம். தொழுதோம், இப்பொழுதெல்லாம் நாம் தொழுதோம். தொழுகுங்கள் என்று மட்டும்தான் அல்லாஹ் சொல்வான். எப்படி தொழ வேண்டும் என்பதை நபிதான் நமக்கு விளக்கி கொடுத்தார்கள். நோன்பு நோட்டிருக்கிறோம், எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்பதை நபிதான் நமக்கு விளக்கி கொடுத்தார்கள். ஆனால் இந்த பாகப்பிரிவினுடைய சட்டத்தை மட்டும் நபியினுடைய வாயில் கூட அல்லாஹ் விடவில்லை. அல்லாஹுவே என்ன செய்து விட்டான் என்று சொன்னால், வெறும் 3 வசனத்தில் ட்ரில்லியன் கணக்கான கோடிகள் இப்பொழுது நம் கையில் இருந்தாலும் ஒரு சில நிமிடங்களில் நம்மால் பிரித்து விட முடியும். உலகத்தில் இஸ்லாம் ஆச்சரியத்தோடி பார்க்கப்படக்கூடிய இடத்தில் இந்த பாகப்பிரிவினையினுடைய சட்டமும் மிகவும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஒரு தனி மனிதனால் இப்படியெல்லாம் பேசவே முடியாது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் இந்த நொடி நம்மிடத்தில் இருக்குமையானால் ஒரு சில நிமிடங்கள் போதும், மணி தியாலங்கள் தேவையில்லை. ஒரு சில நிமிடங்களில் மார்க்கம் என்ன செய்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு சுருக்கமாக அவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் என்ன செய்திருப்பான், பேசியிருப்பான். கோடிகள் மட்டுமல்ல, வெறும் 1 பைசா மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கிறது. அதுதான் அல்லாஹுவினுடைய அற்புதமான ஒரு கணக்கு திட்டம். 1 பைசா தான் நமக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த 1 பைசாவையும் சல்லி சல்லியாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த வசனங்களில் உங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஆண் வாரிசுகள் இருக்குமையானால் ஒரே ஒரு ஆண் வாரிசு இருந்தால் எப்படி பங்கு வைக்க வேண்டும் அல்லாஹ் அந்த வசனத்தில் பேசுவான். 2 ஆண் வாரிசுகள் இருந்தால் எப்படி பங்கு வைக்க வேண்டும், 2க்கும் மேற்பட்ட ஆண் வாரிசுகள் இருந்தால் எப்படி பங்கு வைக்க வேண்டும், மரணித்தவருக்கு தாய் தகப்பன் இருந்தால் அவர்களுக்கு நாம் எப்படி பங்களிக்க வேண்டும், மரணித்தவருக்கு குழந்தை இல்லாமல் மனைவி மட்டுமே இருக்குமையானால் அந்த மனைவிக்கு நாம் எப்படி பங்கு வைக்க வேண்டும், மரணித்தவருக்கு ஆண் வாரிசு இல்லை, ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் எழுதினால் கூட பக்கங்கள் தேவைப்படும். ஆனால் இவை எல்லாவற்றையுமே அல்லாஹ் அஸ்ஸ வஜல் வெறும் 3 வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்திருப்பான் என்று சொன்னால் உலகத்திற்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு பாக பிரிவினையினுடைய சட்டத்தை அல்லாஹ் பேசியிருப்பான். இவ்வளவு அற்புதமான இந்த பாக பிரிவினையினுடைய சட்டம் இன்றும் கூட உலகளாவிய அளவில் அறிஞர்களால், கணக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களால் மூக்குக்கு மேலே கை வைக்கக்கூடிய அளவிற்கு, உங்கள் உதாரணத்திற்கு புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய காலத்தில் காதி ஷுரைஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி இருந்தார். இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிபதி அவர்தான். காலம் முழுவதும் அவரினுடைய பெயர் 65 ஆண்டு காலம் நீதி பரிபாலம் செய்த ஒரு நீதி அரசர். உமர் ரலியல்லாஹுவால் நியமிக்கப்பட்டவர். உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி, அலி ரலியல்லாஹுனுடைய ஆட்சியில் காதி ஷுரைஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக உலகம் போற்றக்கூடிய ஒரு நீதிபதி. அவரிடத்தில் ஒரு பெண்மணி வருவாங்க. இஸ்லாத்தினுடைய அந்த பாக பிரிவினுடைய சட்டம் இருக்கிறதே, ஒரு நபருக்கு கிடைத்த பங்கை வைத்தே அவரினுடைய சொந்த பந்தங்கள் யார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி பேசினால் உங்களுக்கு புரியாது, இந்த வரலாறை சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்கள். அப்போ அந்த காதி ஷுரைஹ் கிட்ட அந்த அம்மா வருவா. எனக்கு ஒரு சகோதரன், அவர் இறந்துட்டாரு. அவர் இறக்கும் பொழுது 600 தங்க காசுகளை விட்டுட்டு போயிட்டாரு, அதனால எனக்கு நீங்கள் பங்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவா. அப்போ காதி ஷுரைஹ் என்ன செய்வாருன்னா அவரினுடைய சொந்த பந்தத்தெல்லாம் விசாரிச்சுட்டு உனக்கு 1 தங்க காசு தான் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த அம்மாவால் தாங்க முடியாது. என்னடா 600 தங்க காசு எங்கள் அண்ணன் விட்டுட்டு போயிருக்கு,
ஒரு தங்க காசு தான் எனக்குன்னு சொல்லிட்டாரா இந்த ஆளுன்னு நேராக அலி ரலியல்லாஹு அந்த அம்மா என்ன செய்வாங்க, வருவாங்க. அலி அவர்களே, நீங்கள் நியமித்த காதி ஷுரைக பற்றி பாருங்க, 600 தங்க காசை எங்கள் அண்ணன் விட்டுட்டு போனாரு, ஆனால் ஒரே ஒரு தங்க காசு தான் எனக்குன்னு சொல்லிட்டாரு இந்த காதி ஷுரைகு. இப்படி சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு கேட்பாங்க, இறந்த உங்கள் அண்ணனுக்கு உங்கள் உம்மா உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், உயிரோடு இருக்கிறாங்க. இறந்த உங்கள் அண்ணனுக்கு மனைவி இருக்கா? ஆமாம், ஒரு மனைவி இருக்கிறாங்க. இறந்த உங்கள் அண்ணனுக்கு 2 பெண் குழந்தை இருக்கா? ஆமாம், 2 பெண் குழந்தை இருக்கத்தான் செய்யுது. இறந்த உங்கள் அண்ணனுக்கு உன் கூட சேர்ந்து 12 பேர் பிறந்திருக்கிறாங்களா? ஆம்பளைங்க 13 பேர் அவரை சேர்த்தா, அதுதான் இறந்துட்டாரு. 12 பேர் இப்போ உயிரோடு இருக்கிறாங்களா அவங்க அண்ணன்மாரு? ஆமாம், உயிரோடு இருக்கிறாங்க. நீ மட்டும்தான் உங்கள் வீட்டில் பெண் வாரிசு தானே, உங்கள் முழு அண்ணனுக்கு நீ மட்டும்தானே ஒரு தங்கச்சி தானே? ஆமாம், நான் ஒரு தங்கச்சி தான். அப்போ உனக்கு 1 ரூபா தான் கிடைக்கும், ஒரு தங்க காசு தான் கிடைக்கும். ஆச்சரியம் அந்த பெண்ணுக்கு, இது எப்படி சாத்தியம்? உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கு போடுவார்கள். உனக்கு ஒரு தங்க காசை காதி ஷுரைக் அவர்கள் தீர்மானித்தார் என்று சொன்னால், நான் இப்போ அந்த சட்டத்தை உனக்கு நான் சொல்கிறேன். இறந்தவர் 600 தங்க காசை விட்டு விட்டு சென்றிருக்கிறார். இறந்தவருக்கு தாய் இருக்குமையானால் குர்ஆன் சொல்லும் இந்த வசனம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், தாய்க்கு 6லே ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். 600 தங்க காசுகளில் 6லே ஒரு பங்கு என்று சொன்னால் 100 தங்க காசுகள் உங்க உம்மாவுக்கு போயிட்டு, பாக்கி 500 தங்க காசு இருக்குல்ல. ஆமா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், இறந்தவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குமையானால் 3லே 2 பகுதியை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். 600 தங்க காசை 3ஆ நீ பிரிச்சின்னா 200 200 200 400 தங்க காசுகள் யாருக்கு போயிடும்? உங்க அண்ணனினுடைய மகள்கள் 2 பேருக்கும் போய்விடும். ஏற்கனவே 100 தங்க காசு அம்மாவுக்கு போயிட்டு, உன்னுடைய அண்ணனினுடைய மகள்கள் 2 பேர், குர்ஆன் சொல்கிறது 2 பகுதி கொடுக்கணும். 400 கொடுத்தாச்சு, 500 முடிஞ்சு போச்சு. அப்போ மீதி 100 தங்க காசு இருக்கு. இறந்தவருக்கு மனைவி இருந்து குழந்தைகளோடு மனைவி இருக்குமையானால் அந்த மனைவிக்கு 8லே ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். 600 8ல் நாம பகுத்தோம் என்று சொன்னால் 75 ரூபாய் வரும். அப்ப மனைவிக்கு 75 ரூபாய் கொடுக்க வேண்டும். பாக்கி 25 ரூபாய் இருக்கிறது, 25 தங்க காசு. ஏற்கனவே அம்மாக்கு 100, மகள்களுக்கு 400, மனைவிக்கு 75. 600ல எல்லாம் கழித்தால் 575 ரியால் போய்விட்டது. பாக்கி 25 ரியால் மட்டும்தான் இருக்கிறது. மார்க்க அடிப்படையில் பெண்ணுக்கு கிடைப்பதை விட ஒரு பங்கு அதிகமாக ஆணுக்கு கிடைக்கும். அப்ப உனக்கு 12 இரத்த சகோதரர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். 25ஐ 2ஆல பெருக்கினோம் என்று சொன்னால் 24 தங்க காசுகள் உன்னுடைய அண்ணன்மார்கள் பங்கு வைத்து விட்டார்கள். கடைசி ஒரு தங்க காசு இருக்கு, மார்க்கம் சொல்கிறது நீ வாங்கிக்கொள் என்பதாக. அவ்வளவு அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். ஒரு நபருக்கு எவ்வளவு பங்கு கிடைத்தது என்பதை வைத்து அவருக்கு உடன் பிறந்த சகோதரன் எத்தனை, தாய் இருக்கிறாளா, தந்தை இருக்கிறாளா, மனைவி உண்டா, கணவன் உண்டா, குழந்தைகள் எத்தனை என்று அவர்கள் சொல்லவே வேண்டாம். அந்த பங்கை வைத்து நாமே சொல்லிவிடலாம். அவ்வளவு அற்புதமாக. அதனால்தான் உலகமே மூக்கின் மீது கை வைக்கிறது. இப்படியும் பேச முடியுமா குர்ஆன் என்பதாக பல 100 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பெரும் காரணம் இந்த பிரிவினையினுடைய 3 வசனத்தில் அல்லாஹ் ட்ரில்லியன் கணக்கான சொத்துக்களை பிரிக்கக்கூடிய வழிமுறையை அல்லாஹ் காட்டியிருக்கிறான் என்றால் இது மனித அறிவே கிடையாது என்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பாகப்பிரிவினையினுடைய சட்டம் எப்படி அமுல்படுத்தப்பட்டது, இந்த பாகப்பிரிவினையினுடைய சட்டத்தை, இந்த வசனத்தை அல்லாஹ் யாருக்காக இறக்கினான் என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். அல்லாஹுவின் தூதரோடி சேர்ந்து ஒரு யுத்தகலத்திற்கு சென்று என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், சாத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நபித்தோழர், மதீனாவை சார்ந்த நபித்தோழர், பெரிய பணக்காரர். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உஹதிலே மரணித்து விடுகிறார்கள். மிகப்பெரிய செல்வந்தர். அன்றைய அரேபியர்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டார்கள், குழந்தைகளுக்கு சொத்து கொடுக்க மாட்டார்கள். அப்ப இந்த சாத் இப்னு ரபீகினுடைய குடும்பத்துக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவரினுடைய முழு சொத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அவரினுடைய மனைவிக்கு 2 குழந்தைகள், சின்ன குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள், பெண் குழந்தைகள். உடனே அந்த அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு தெரியும் என்னுடைய கணவர் சாத் இப்னு ரபீ உஹது யுத்தத்திலே உங்களோடி கலந்து கொண்டு மரணத்தை தழுவியவர், ஷஹீதானவர். அவருக்கு 2 பச்சிலம் குழந்தைகள் இருக்கிறது. நானுமோ அவரை மனமுடித்த மனைவியாக நிற்கிறேன். ஆனால் அவரினுடைய அத்தனை சொத்தையும் அவரினுடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எடுத்துக்கொண்டார்கள். அரேபியர்களினுடைய பழக்கம், அதாவது சொத்துக்கு ஆண் மட்டும்தான் சொந்தக்காரன் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். உடனே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயினுடைய கண்ணீர்
என்னுடைய கணவனினுடைய சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்காமல், எனக்கு கிடைக்காமல் நடு ரோட்டிலே நான் நிற்கிறேனே என்ற அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்தவுடன் அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் வழிகாட்டுவான் என்பதாக. சொல்லி முடித்ததுதான் தாமதம். அந்த பெண்ணினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிவதை பார்த்தவுடன் அல்லாஹ் அர்ஷில் இருந்து வசனத்தை இறக்கினான். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹவ்வில் உன்சையைன். தொடர்ச்சியாக 3 வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். எப்படி பங்கு வைக்க வேண்டும் தெரியுமா என்பதாக சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கியவுடன் அல்லாஹுவின் தூதர் அந்த மரணித்த நபித்தோழரினுடைய உடன் பிறந்தவர்களை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், முழுமையாகவெல்லாம் நீங்கள் எடுக்கவே முடியாது. அல்லாஹ் சட்டத்தை இறக்கிவிட்டான். இந்த குழந்தைகளுக்கு 2/3 பகுதி சொத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். காரணம், மரணித்தவருக்கு 2 பெண் குழந்தை இருக்குமையானால், முழு சொத்தில் ஆண் குழந்தை இல்லாமல் பெண் குழந்தை மட்டும் 2 இருக்குமையானால், மரணித்தவரினுடைய முழு சொத்தில் 2 பகுதியை 1.5 லட்சத்தை அவர் விட்டுவிட்டு நான் மரணிக்கிறேன், எனக்கு 2 பெண் குழந்தை ஆண் குழந்தை இல்லை என்று சொன்னால் 1 லட்சம் முழுமையாக என்னுடைய மகளுக்கு போய் சேர வேண்டும். அடுத்து அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், மரணித்தவருக்கு மனைவி இருக்கிறது, அவரினுடைய முழு சொத்தில் 8/1 பகுதியை அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக உலகத்திலேயே முதல் பாகப்பிரிவினை, இஸ்லாத்தினுடைய முதல் பாகப்பிரிவினை இது என்பதாக சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், என் அன்பான உறவுகளே, மார்க்க அடிப்படையில் சொத்துக்களை சரியான முறையில் நாம் பங்கு வைக்க வேண்டும். ஆக பெரிய அநியாயம் நம்முடைய உடன் பிறந்தவளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை தாராளமாக கொடுக்க வேண்டும். குர்ஆனினுடைய வார்த்தையை பாருங்கள், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கு எப்படி தங்களினுடைய பெற்றோர்களினுடைய சொத்திலே பங்குண்டோ அதில் 1% குறையாமல் பெண்களுக்கும் முழுமையாக சொத்து பங்கீடு உண்டு. அது குறைவாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கட்டும், ஆணுக்கு பங்கிருப்பதை போன்று பெண்ணுக்கும் பங்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வான், நசீபம் மஃப்ரூதா. இது அல்லாஹ் பிரித்திருக்கக்கூடிய பங்குகள், மனிதர்களினுடைய சுய அறிவிலே உணர்ச்சியிலே வந்த பங்கு அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு பிரித்து காட்டி இருக்கக்கூடிய பங்குகள். ஆதலால் இதிலே நீங்கள் நியாயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். என் அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் பல நேரங்களில் பல சகோதரர்கள், ஆண் சகோதரர்கள், எங்களினுடைய தங்கையை நாங்கள் திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறோம், எங்கள் அக்காவுக்கு நாங்கள் நகை போட்டோம், எங்கள் அக்காவினுடைய கணவரை நாங்கள் வெளிநாட்டிற்கு ஃபாரினுக்கு நாங்கள் ஏற்றி எடுத்தோம், எங்கள் சகோதரி என்ன இப்பொழுது கை நிறைய நல்ல முறையில் இருக்கிறாள், நாங்கள் கஷ்டப்படுகிறோம், அதனால் எங்கள் சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு தெரிந்த எந்த மார்க்கறிஞரிடத்தில் வேண்டும் யாராலும் கேளுங்கள், வெளியில் நாம் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு அநியாயம். ஆனால் பாக பிரிவினையில் நம்ம அநியாயம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் அண்ணன் என் தம்பி அவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை நான் கொடுக்கலன்னு வைங்க, அல்லது என்னுடைய தங்கைக்கு நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால், என் தங்கையோடு இது முடியாது. என் தங்கைக்கு பிள்ளைங்க இருக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சொத்து போய் சேரும், அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கும், அந்த பிள்ளைக்கு அந்த வாரிசு போய் சேர வேண்டும். காலம் முழுவதும் கியாமத்து வரை என்னுடைய தலைமுறைக்கே நான் அநியாயம் செய்தவன். அதனால்தான் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், பாக பிரிவினையினுடைய விடயத்தில் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள், கபரிலும் கூட நிம்மதியாக உறங்க முடியாது. என்னுடைய சகோதரியை, என்னுடைய அக்காவை தங்கைக்கு சேர வேண்டிய அவர்கள் எவ்வளவு கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், என் தகப்பனினுடைய சொத்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக. ஆணுக்கு எப்படி பெற்றோர்களினுடைய சொத்தில் பங்குண்டோ அதுபோலத்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர்களினுடைய பெற்றோரினுடைய சொத்தில் பங்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். பங்கை வாங்கியதற்கு பிறகு அவர்கள் மனப்பூர்வமாக நமக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அது அன்பளிப்பு, அது வேறு விஷயம். ஆனால் பங்கு என்பது பங்கு வைக்கப்பட்டே ஆக வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். இமாம் இப்னு ஜௌசி சொல்றாங்க, ஒரு கணவன் மனைவியாக ஈராக்கில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பெரிய ஜவுளி கடைக்காரர், நல்ல சந்தோஷம், வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டிருக்கிறது. அப்போ நீண்ட நாட்கள் கணவன் மனைவியாக வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன், ஆண் மகன். மகனும் வாலிபம் அடைந்து விட்டான். அந்த மனைவிக்கு கணவனின் மீது ஒரு சின்ன சந்தேகம், நம்ம கணவனுக்கு வேற ஏதோ ஒரு பெண்ணு கூட தொடர்பில் இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் மனசுல ஒரு அலைப்பாயுது.
ஏதோ அந்த அம்மாவுக்கு உணர்த்துது. உடனே அந்த பெண்மணி என்ன செய்தாள் என்று சொன்னால், தன்னுடைய பணிப்பெண்ணை அழைத்து, என்னுடைய கணவனை கொஞ்சம் கண்காணி, என் கணவர் எங்கே போகிறாரு எங்கே வாராருன்னு சொல்லி கொஞ்சம் கண்காணியுங்கள், கவனத்தோடு கேளுங்கள். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த ஒரு இறைவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்ற சிந்தனையை மனதில் பதிய வையுங்கள். அந்த பெண் சொல்வாள் தன்னுடைய பணிப்பெண்ணிடத்தில், என் கணவனை கண்காணி கொஞ்ச நாட்களுக்கு. என்னையோ ஏதோ மனதில் சலசலப்பு இருக்கிறது, என் கணவர் எங்கே போகிறார் வாரார்னு கண்காணி என்பதாக பணிப்பெண்ணிடத்தில் சொல்லிவிடுகிறார். பணிப்பெண்ணும் அவரினுடைய எஜமானியினுடைய பேச்சை கேட்டு எஜமானியின் கணவரை கண்காணிக்கிறாள். தினமும் லுஹர் தொழுததற்கு பிறகு அவரினுடைய ஜவுளிக்கடைக்கு பக்கத்தில் ஒரு சந்து போகிறது. அந்த சந்துக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அசர் வாங்க சொன்ன பிறகு தான் அவர் அங்கேருந்து என்ன செய்கிறார், வெளியே வருகிறார். அப்போ 2 நாளாக தொடர்ச்சியாக கவனித்த உடனே அந்த பணிப்பெண் சுற்றி விசாரிக்கிறார். எப்போவுமே இந்த ஆள் அங்கே உள்ளே போகிறாரே, என்ன காரணம்? அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, சில மாதங்களுக்கு முன்பாக அந்த சந்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய, ஒரு வீட்டை சார்ந்த ஒரு பெண்ணுக்கும் இவருக்கும் திருமணமாகிவிட்டது. 2வது கல்யாணம் முடிச்சிட்டாரு, மனைவிட்ட சொல்லலை, இதுதான் நடந்திருக்கு. உடனே அந்த பணிப்பெண் போய் தான் எஜமானிட்ட சொல்கிறா, நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான், உங்கள் கணவர் இதோ இந்த தெருவிலே இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை 2வதாக மணமுடித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் லுகர் தொழுகைக்கு பிறகு அங்குதான் செல்கிறார், அசரில் தான் வெளியே வருகிறார். அப்போ அந்த எஜமானி சொல்கிறாள், ஈயாக்கி, உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன், இதை இப்படி மறந்துரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் என்ன செஞ்சிட்டா, தன்னுடைய பணிப்பெண்ணுக்கு கட்டளை இடுகிறார். இதை பற்றி எதுவுமே பேச வேணாம், யார்ட்டையும் சொல்லாத, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும், அதற்கு தீர்வே இருக்காது. அந்த சோதனைகளுக்கு யாரையும் தீர்வை சொல்லவும் முடியாது, யாரையும் குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்டவும் முடியாது. நாம் சரியாக தான் போயிருப்போம், 2 வீலரில் வந்த காரும் சரியாக தான் வந்திருக்கும், அவங்களும் சரியாக தான் வந்திருப்பாங்க, நாமளும் சரியாக தான் போயிருப்போம். ஆனால் தெரியாது, திடீர் என்பதாக அந்த காரினுடைய டயர் வெடிச்சிருக்கும், நம்முடைய 2 வீலரில் மோதி நாம் விபத்துக்குள்ளாகி இருப்போம். யாரை குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்ட முடியும்? வாழ்க்கையில் இப்படி சில சோதனைகள் வரும். சில சோதனையின் பொழுது சிலரை குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்டிடலாம், இவனால தான் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிடலாம். சில சோதனைக்கு தீர்வே கிடையாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன்கள் அதே மகனை யூசுஃபை கொண்டு போய் கிணத்திலே தள்ளினார்கள். யாக்கூபுக்கு தெரியுது செஞ்சதும் மகன்கள் தான் தெரியுது, ஆனால் யாக்கூபால ஒன்றுமே சொல்ல முடியாது. கிணத்துல தூக்கி எரிஞ்சிட்டாங்க, யூசுஃபை கிணத்துல தூக்கி போட்டதும் தான் வயிற்றுல பிறந்த மகன்கள் தான் தெரியுது, ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த மகனை அடிச்சு விரட்ட முடியும்? எந்த மகனை கொலை செய்ய முடியும்? எந்த மகனை குற்றவாளியினுடைய கூண்ட நிப்பாட்ட முடியும்? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சபுருன் ஜமீல், அழகான பொறுமையை கையில் எடுப்போம். அதுக்கு தீர்வே கிடையாது, பொறுமை மட்டும்தான். அது அந்த பெண்மணி உணர்ந்து கொண்டாள். கணவர் 2வது கல்யாணம் முடிச்சிட்டாரு, அந்த அம்மாவுக்கு தெரியாம ஒரு ரகசியமா வச்சிருந்தாரு. இந்த பெண்மணி முதல் மனைவி கண்டுபிடிச்சிட்டா. இப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றா, தான் பணிப்பெண்ட, இதை மறந்துரு, யார்ட்டையும் சொல்லாதப்போ. அந்த பெண்மணியும் முதல் மனைவி இதையுமே கேட்கல. கேட்டாலும் தெரிஞ்சிட்டு இல்லை, கேட்டா என்ன நடக்கும்? சண்டை தான் வரும். சரி, நம்ம விடுவோம் என்பதாக அவளும் இயற்கையாக இருக்கிறாள். காலம் உருண்டோடுகிறது. அந்த ஜவுளிக்கடைக்காரர் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை தழுவுகிறார். அவர் மரணத்தை தழுவும் பொழுது 8000 தங்க காசுகளை அனந்தர சொத்தாக விட்டு மரணித்தார். மார்க்க அடிப்படையில் மரணித்தவருக்கு ஒரே ஒரு மகன் இருக்கும், மரணித்தவருக்கு மனைவி இருக்கும் என்று சொன்னால், மகன் ஒரே ஒரு மகன் மட்டும் இருக்கும் என்று சொன்னால், அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், தன்னுடைய அம்மாவிற்கு 8இல் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும். மரணித்தவருக்கு மனைவி இருக்குகிறது, குழந்தையோடு சேர்த்து மனைவி இருந்தால் மனைவிக்கு 8இல் ஒரு பகுதி, 8000 தங்க காசுல 8இல் ஒரு பகுதி என்றால் 1000 தங்க காசுகள் மனைவிக்கு சென்றுவிடும். பாக்கி இருக்கக்கூடிய 7000 தங்க காசையும் மகன் எடுத்துக்கொள்வார். ஒரே ஒரு மகன் என்பதனால் ஆண் வாரிசு இருக்கும் என்று சொன்னால், ஆண் வாரிசை தாண்டி மேலே என்ன செய்யாது, சொத்துகள் வெளியேறாது, ஆண் வாரிசு மொத்தமாக எடுத்துக்கொள்வார். அப்ப 7000 தங்க காசுகள் மகனுக்கு, 1000 தங்க காசுகள் மரணித்தவரினுடைய மனைவிக்கு. அந்த அம்மா கணவனை அடக்கம் செஞ்ச உடனே சொத்துக்களை எல்லாம் பங்கு வைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு 1000 தங்க காசு கிடைக்கும். உடனே அந்த அம்மா என்ன செய்யறா, 2ஆ பிரிக்கிறா. 500 தங்க காசா பிரிச்சு ஒரு பாக்கெட்ல போட்டு ஒரு கடிதம் எழுதுறா. இன்னாரினுடைய மனைவியாக நான் எழுதுறேன், எனக்கு தெரியும் உன்னையும் என் கணவர் மனம் முடிச்சாருன்னு எனக்கு தெரியும். இப்போ நம்முடைய கணவர் மரணித்து விட்டார். அவர் மரணிக்கும் பொழுது சமானியத்த ஆலாஃப் 8000 தங்க காசுகளை விட்டு மரணித்தார். மார்க்க அடிப்படையில் மரணித்தவருக்கு குழந்தையோடு சேர்த்து மனைவி இருக்குமே, ஆனால் 1000 தங்க காசுகள்
பாக்கி உள்ள அனைத்தும் மகனுக்கு சென்றுவிடும். மனைவி என்ற ரீதியில் எனக்கு 1000 தங்க காசு வந்துவிட்டது, நான் மட்டும் அவருக்கு மனைவி அல்ல, உன் மீது எனக்கு கோபம் இருக்கிறது, உன் மீது எனக்கு போராமை இருக்கிறது, உன் மீது எனக்கு ரோஷம் இருக்கிறது, ஆனால் இந்த சொத்திலே நீயும் பங்குதாரிதான். ஏன்னா நீ என் கணவனை மனமுடித்தவன், நம்ம 2 பேருமே மனைவி என்ற ரீதியில. அந்த அம்மா ஒரு வசனம் எழுதுறா, குர்ஆனினுடைய வார்த்தை. இந்த கோபத்திலையும் இந்த கஷ்டத்திலையும் நீ என் கணவனை மனமுடித்தா என்று கேள்விப்பட்ட உடனே ரோஷம் எனக்கு பொத்து கொண்டு வந்தது. எந்த பெண்ணால தாங்க முடியும்? ஆனாலும் இந்த 500 தங்க காசை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், வாங்கிக்கிட்டு இத்தாயிரு. கீழே ஒரு வசனம் எழுதுறா, யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த இறைவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற பயத்தில் இந்த உண்மையை உனக்கு சொல்லி உனக்கு 500 தங்க காசுகள் கணவனினுடைய காசு உனக்கு வருகிறது, வாங்கி கொண்டு இத்தாயிரு என்பதாக கடிதத்தை கொடுத்து அந்த பணிப்பெண்ணை கொடுத்து, உனக்கு தெரியும்ல அவ வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருன்னு கொடுத்து விடுதா. அந்த பணிப்பெண் அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த 2வது மனைவி கையில் இது கிடைச்ச உடனே அந்த அம்மா கடிதத்தை பார்த்து அவள் அழுகிறா. அழுதுட்டு அவள் ஒரு கடிதம் எழுதுறா, உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், உங்கள் கணவர் மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக என்னை விவாகரத்து செய்து விட்டார், அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் மரணிக்கும் பொழுது நான் அவருக்கு மனைவி அல்ல, நான் உண்மையில் அவரை 2வதாக மணமுடித்தது உண்மைதான், என்னை அவர் 2வதாக திருமணம் முடித்தது உண்மைதான். ஆனால் அவர் மரணிக்கும் பொழுது அவர் என்னை விவாகரத்து செய்து விட்டார், மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே. நான் அவருக்கு மனைவி அல்ல, மரணிக்கும் பொழுது நான் மனைவி அல்ல அவருக்கு, நீங்கள் மட்டும்தான் மனைவி. ஆதலால் இந்த முழு சொத்தும் இந்த 1000 பொற்காசுகளும் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன். இந்த உண்மையை நான் சொல்வதற்கு காரணம், நானும் அல்லாஹ்வுக்கு முன்பாக அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டுமே என்ற பயத்திலே இந்த உண்மையை நான் முதல் முறையாக சொல்கிறேன். ஆதலால் அவர் எனக்கு கணவர் அல்ல, உங்களுக்கு மட்டும்தான் கணவர். இந்த சொத்திலே நான் பங்காளி கிடையாது. 500 தங்க காசு என்பது எத்தனை லட்சங்களுக்கு சமம். அல்லாஹு அக்பர். அந்த பெண்மணி கொடுத்து அனுப்புகிறாள். ஹாதா மக்காரிமுல் அஹ்லாக். இஸ்லாமிய வரலாற்றில் இந்த வரலாற்றை எழுதிவிட்டு சொல்வார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதாக அந்த வரலாற்றை முடிப்பார்கள். ஆதலால் அன்பான சகோதர சகோதரிகளே, கோபம் இருக்கட்டும், எவ்வளவோ ரோஷங்கள் இருக்கட்டும், ஆனால் பிறரினுடைய அந்த பாக பிரிவினையில் சொத்து விஷயத்தில் நாங்கள் அநீதம் செய்துவிடக்கூடாது. மார்க்கம் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை காட்டியிருக்கிறது. அந்த வழிகாட்டுதலின் மீது நம்மோடி பிறந்தவர்களுக்கு நிரப்பமாக கொடுத்து விட வேண்டும். நாம் எவ்வளவு கஷ்டப்படட்டும், அவர்கள் எவ்வளவு கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், அதல்ல இங்கு பிரச்சனை. அவர்களுக்கு சேர வேண்டிய ஹக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஹக்கிலே நாம் மோசடி செய்தால் நம்முடைய கபரிலும் நாம் நிம்மதியாக உறங்க முடியாது. காரணம், என்னுடைய சகோதரியினுடைய ஹக்கு மட்டுமல்ல, என் சகோதரியினுடைய குடும்பத்தாரினுடைய ஹக்குகள் அவை, என் சகோதரியினுடைய குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய ஹக்குகள் அவை, என் சகோதரியினுடைய கணவனுக்கும் போய் சேர வேண்டிய ஹக்குகள் அவை, என் சகோதரியினுடைய தாய்க்கும் போய் சேர வேண்டிய ஹக்குகள் அவை. அந்த புள்ள இன்னொரு புள்ளைய சுமக்குமே, அதற்கும் போய் சேர வேண்டிய ஹக்குகள் அவை. எத்தனை நபர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம். ஆதலால் பாகப்பிரிவினுடைய விஷயமே ஒரு பெண்ணின் கண்ணீருக்காகத்தான். ஒரு பெண்ணுக்கு அந்த ஆண் சமுதாயம் சொத்து கொடுக்கவில்லை என்பதாக சாத் இப்னு ரபியாவினுடைய மனைவி ரோட்டில் நின்று அழுவதை பார்த்தவுடன் அல்லாஹ் வானத்திலிருந்து கியாமத்து முழுவதும் பின்பற்றக்கூடிய பாக பிரிவினை என்ற ஒரு சட்டத்தையே அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று சொன்னால், 1400 வருஷத்துக்கு பிறகும் கூட ராமநாதபுரத்தில் நாம நம்ம அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சொத்தை பங்கு கொடுக்கலன்னா நம்ம எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரர்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய காலத்தில் அந்த ஆண் வர்க்கம் அதை செய்தது. அவர்கள் தலையில் ஓங்கி கொட்டி கொடுத்து அல்லாஹ் திருத்தி கொடுத்தான். அல்லாஹ் சட்டத்தை இறக்கி இருக்கிறான். தாயாக இருந்தால் இவ்வளவு, சகோதரியாக இருந்தால் இவ்வளவு, மகளாக இருந்தால் இவ்வளவு, மனைவியாக இருந்தால் இவ்வளவு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் குர்ஆனில். நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப இந்த தினம் நாம் தெரிந்து கொண்டது இஸ்லாமிய வரலாற்றிலேயே, இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மிகவும் ஆச்சரியமான ஒரு சட்டம், பாகப்பிரிவினை சட்டம். அந்த சட்டமே பெண்களுக்காகத்தான் என்ன செய்யப்பட்டது, பெண்களினுடைய முதுகுத்தண்டாக, பெண்களுக்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். உங்கள் கையில எல்லாம் கூகுள் இருக்குல்ல, உங்கள் கூகுளில் கேளுங்க, உலகத்திலேயே அவ்வளவு ஜாமியாத்து ஃபில் ஆலம், உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் எதுன்னு போய் கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கும்.
கிபி 816 ஜோர்டானில் மொரோக்கோவில் ஃபாத்திமத் என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா மரியம் என்ற இந்த 2 பெண்கள் சேர்ந்து கெட்டியது தான் உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தை எந்த காசை வச்சு கெட்டினாங்க தெரியுமா? அதான் பெரிய வரலாறு. இந்த ஃபாத்திமான்னு ஒரு பெண் இருக்கிறாங்கல்ல, இவளுக்கு தங்கச்சி மரியம். இந்த ஃபாத்திமாவுக்கு வாப்பா இருந்துச்சு, கணவனும் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே நாள் மரணிச்சிருவாங்க. 2 பேரும் பெரிய பணக்காரர்கள். கணவனும் ஒரே நாள் மரணிச்சிருவாங்க, வாப்பாவும் ஒரே நாள் மரணிச்சிருவாங்க. வாப்பாவினுடைய சொத்தும் கணவனினுடைய சொத்தும் இந்த ஃபாத்திமா கையில் கிடைக்கும், மரியம் தங்கச்சிக்கும் கிடைக்கும். அக்கா தங்கச்சி 2 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்க. நம்ம 2 பேருக்கும் நமக்கு பாகப்பிரிவினை சொத்து வந்துட்டு, மார்க்கம் கொடுத்த அந்த உரிமை நமக்கு வந்து விட்டது. இந்த சொத்தை வச்சு நகை வாங்கலாம், வீடு கட்டலாம், ஆனால் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நாம் மரணித்தாலும் சதக்கத்துல் ஜாரியாவாக ஒரே ஒரு சேவையை நாம் செய்ய வேண்டும். இதுவரை உலகத்தில் அதுவரை அப்படி ஒரு கல்வி திட்டமே கிடையாது. ஆற்றங்கரையிலையும் திண்ணைகளிலையும் பள்ளிவாசல்களையும் உட்கார்ந்து மட்டும்தான் கற்றுக்கொண்டிருந்தார்கள். உலகத்தில் எல்லா தொகுதிக்கும் ஒரே ஆசிரியர் தான் இருப்பார். லுகத்து மொழிக்கும் ஒரே ஆசிரியர், ஹிசாபியா கணக்குக்கும் ஒரே ஆசிரியர், தாரீகம் வரலாற்றுக்கும் ஒரே ஆசிரியர். அந்த ஒரு ஆள்கிட்ட தான் எல்லாரும் போய் படிக்கணும். அப்போ அந்த ஃபாத்திமா சொல்கிறா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம கையில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த பாகப்பிரிவினை காசை வச்சு இஸ்லாம் நமக்கு தந்தது, இதை வச்சு நாம் ஒரு சேவை செய்வோம். என்ன சேவை செய்வோம்? ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுவோம், ஒரு பெரிய இடத்தை கட்டுவோம். கெட்டி 17 வாசல் அப்பமே வச்சா, அந்த பெரிய அந்த கெட்டிடத்திற்குள்ளாக நுழைவதற்கு 17 வாயில்கள் சொல்லி கெட்டி முடித்த உடனே நாங்கள் ஒரு மஸ்ஜிதையும் உருவாக்கினார். பக்கத்தில் ஒரு நூலகம் எல்லாம் வச்சுட்டு சொன்னால், இப்போ நாம் என்ன செய்யணும், ஒரு புதிய கல்வி திட்டத்தை உருவாக்குகிறோம். அன்று வரை திண்ணைகளிலும் மஸ்ஜிதுகளிலும் ஆலமரத்தின் நிழலிலே படித்து கொண்டிருந்த பாடத்தை முதல் முறையாக கெட்டிடத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். கொண்டு வந்த மதரசத்துல் இப்திதாஇய்யா, ஆரம்ப பாடசாலை. இதில் வெற்றி அடைந்து விட்டால் நடுநிலை பள்ளிக்கு உயர வேண்டும், நடுநிலை பள்ளியிலே வெற்றி அடைந்து விட்டால் உயர்நிலை பள்ளிக்கு உயர வேண்டும், உயர்நிலை பள்ளியிலே வெற்றி அடைந்தால் மட்டும்தான் காலேஜ்னு சொல்கிறோம்ல, ஜாமியா யூனிவர்சிட்டி, அதற்கு அவர்கள் தகுதி பெற வேண்டும். இப்படின்னு 4 செக்ஷன்களாக பாடத்தை பிரித்து அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஆசிரியர்களை உள்ளே கொண்டு வந்து, உலகத்திலேயே நீங்கள் கூகுளில் கேளுங்க, உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் தான் உலகத்திலேயே முதலாக டிகிரி கொடுக்கப்பட்டது. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி இப்பெல்லாம் நம்ம டிகிரி முடிக்கிறோம்ல, +2 முடிச்சுட்டு பிஏ வாங்குறோம்ல, நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த கூகுளில், உங்களுக்கு அது பதில் கொடுக்கும். எந்த மொழியில் கேட்டாலும் பதில் கொடுக்கும். உலகத்திலேயே முதல் டிகிரி சனது கொடுக்கப்பட்டது அந்த பல்கலைக்கழகத்தில் வைத்துதான். அந்த பெண்மணி அந்த வரலாற்றை எழுதிட்டு சொல்வா, எங்களுக்கு மார்க்கம் பெத்த தகப்பனும் கணவனினுடைய அந்த சொத்தை எங்களுக்கு தந்ததினால் எங்களது கனவுகளை நாங்கள் நிறைவேற்றினோம் என்பதாக. எவ்வளவு இன்றைக்கும் மொரோக்கோக்கு போனீங்கன்னா அந்த பல்கலைக்கழகம் இருக்கு. அதுதான் உலகத்தினுடைய ஆகப்பெரிய முதல் யூனிவர்சிட்டி, அகில உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யூனிவர்சிட்டி அதான். அப்போ ஒரு பாகப்பிரிவினை சரியா பெண்களுக்கு போய் சேரும் பொழுது ஒரு கூட்டம் சரியாகவே சதக்கத்துல் ஜாரியாவாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆதலால் நமது வீட்டு பெண்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சொத்து விவகாரத்தில் மரணித்தவுடன் என்ன செய்ய வேண்டும், சொத்துகள் பங்கு வைக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு நிரப்பமாக அவர்களினுடைய ஹக்கை கொண்டு போய் நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும் என்பது இன்றைய தினம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்று நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு வசனமும் அதனுடைய வரலாற்று பின்னணியையும் நாம் நாளைக்கு பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.